புதுச்சேரியில் 3 பேர் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக ரவுடியின் காதலியை போலீசார் கைது செய்தனர். நானும் ரவுடிதான் சினிமா பாணியில் ரவுடியை ஏவிவிட்டு கொலை செய்ய வைத்த திடுக்கிடும் தகவலும் வெளியாகியிருக்கிறது. மூவரை கொலை செய்த பிறகுதான் தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட காதலியின் பகீர் பின்னணி என்ன? கோவையில் போலி பேமெண்ட் செயலி மூலமாக ஏசி இயந்திரம் வாங்கி மோசடி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை மாநகரில் மட்டுமே 16 ஏசிக்களை வாங்கிய கும்பல் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க ராபிடோ ஆட்டோவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். போலி பேமெண்ட் செயலி கும்பலை கைது செய்தது எப்படி? ஆன்லைன் மூலமாக முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று கூறி மதுரையைச் சேர்ந்தவர்களிடம் 52 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்து கர்நாடகாவைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவிகளிடம் கமிஷன் தருவதாக அவர்களின் வங்கிக் கணக்கை பெற்று சைபர் மோசடி கும்பலுக்கு கொடுத்து உதவியவர்களின் பின்னணி என்ன? திருப்பூரில் கத்தி முனையில் மிரட்டி வடமாநில பெண்ணை கணவர் மற்றும் பெண் குழந்தை முன்னிலையில் 3 வடமாநில இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடூர குற்றத்தில் ஈடுபட்ட 3வரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஒடிசா பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பீகார் இளைஞர்களின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தில் தாயை கொன்ற தந்தையை 4 வயது மகள் வரைந்த ஓவியம் காட்டிக் கொடுத்துள்ளது. வரதட்சணைக்காக மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை என கணவர் ஆடிய நாடகம் அம்பலமானதன் பரபரப்பு பின்னணி என்ன?